ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 9/3/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 9:30க்கு இந்த வீடியோ ரீச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று என்டிஏ லாஸ்ட் டேட் டு சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீட் யூஜி 2026க்கு ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 11 மார்ச் 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 22 லட்சம் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னமும் பேமெண்ட் பெண்டிங் இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் சப்மிட் முடிக்க முடியல அப்படின்ற எண்ணிக்கை வரக்கூடிய நாட்களில் இன்னமும் கூடலாம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஒரு 25,000 வரை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார், இதுக்கான டேட்டாலாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நீட் யூஜி 2026 தொடர்பான அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு 2026 கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக நீட் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு சப்மிட் ஆயிருந்தது அப்படிங்கிற லாஸ்ட் 3 இயர்ஸ்னுடைய ட்ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். 2024 தான் அதிகபட்சமான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. 2024 டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 24,06,079 அப்ளிகேஷன்ஸ் கடந்த 3 ஆண்டுகளிலேயே அதிகபட்சமான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டுன்னா 2024. அடுத்தது பார்த்திங்கன்னா 2025 2024 விட 5% குறைந்து 22,76,069 22,76,069 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருந்தது. இப்போது 2026 பார்த்திங்கன்னா இதுவரை, அதாவது இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 22 lakhs அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. இனி வரக்கூடிய இன்றைக்கி தேதி 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் உள்ளது. இந்த 3 நாட்களில் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், இன்னமும் ஃபைனல் சப்மிட் பண்ண முடியல, இல்லை இந்த 3 நாளில் தான் நான் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் போட போகிறேன் அப்படின்றவங்க எல்லாருமே சேர்ந்து சப்மிட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 22,500 அதாவது அதிகபட்சமாக 22 லட்சம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சரி, இப்போது இது கடந்த 3 ஆண்டுகளினுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் எவ்வளவு சமர்ப்பித்துள்ளனர் அப்படின்றதுக்கான டேட்டா. சரி, இதை இப்போது காம்படிஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் MBBS சீட்ஸ் இன் இந்தியா, அதுக்கு ஒரு சீட்டுக்கு எத்தனை பேர் காம்படிஷனுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24,06,079 ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டாக இருந்தாங்க. 2025 22,76,069 கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2026 இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 21.5 22 lakhs வரைக்கும். அது ஏன் 21.5 22 lakhs வரைக்கும் அப்படின்னா பேமெண்ட் பண்ண முடியல ஆர் ஃபைனல் சப்மிட் பண்ண முடியலன்னு கடந்த 4 நாட்களாக உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சு. அவங்கெல்லாம் இனி வரக்கூடிய 3 நாட்களில் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னா 22 22.5 lakhs வரைக்கும் விண்ணப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் MBBS சீட்ஸ் இன் இந்தியா 1.3 lakhs. இந்த 1.3 lakhs அப்படிங்கிறது
கவர்மெண்ட் சீட்டு, கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்குள்ள 2026க்கு அவைலபிள் சீட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் 1.3 lakhs. இனி வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் டைமில் என்எம்சியினுடைய வெப்சைட்டில் இந்த சீட்ஸ் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டாலோ அல்லது ஏற்கனவே இருக்கிற காலேஜில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலோ இந்த 1.3 lakhs அப்படிங்கிற எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம். சரி, இப்போது இந்த 1.3 lakhsக்கு 22 லட்சம் பேர் போட்டிடுறதா எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சீட்டுக்கு, அதாவது ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 16லிருந்து 17 பேர் போட்டியிடுகின்றனர் அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்குது. அப்போது ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு எத்தனை பேர் காம்படிஷனுக்கு வர்றாங்க? 16 to 17. இதை வந்து மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கோ அல்லது பயம் ஏற்படுத்துவதற்காகவோ இந்த தகவல் கொடுக்கப்படவில்லை. காம்படிஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சீட்டுக்கு 16லிருந்து 17 பேர் போட்டியிட போகிறாங்க. அப்போ காம்படிஷன் வந்து இவ்வளோ ஹையாக இருக்கிறனால இனி வரக்கூடிய நாட்களில் மாணவர்கள் அவர்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னமும் டைம் வேஸ்ட் ஆகாமல் எந்த அளவுக்கு அவங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத ரியாலிட்டியை தெரியப்படுத்துறதுக்கு மட்டுமே இந்த தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ரிமைனிங் இருக்கிற 60 days, இப்போ வந்து நம்ம மார்ச்சில் இருக்கிறோம். மார்ச், ஏப்ரல், மே 3ஆம் தேதி தேர்வு. ஸோ இந்த நாட்களில் உங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுத்து உங்களுடைய விருப்ப கல்லூரியில் சேர்ந்து நீங்கள் படிக்க வேண்டும் என எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு அட்வான்ஸ் விஷஸை இப்போவே தெரியப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இது நான் கொடுத்த தகவல் இன்றைய செய்தித்தாள்லேயும் வந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக 30 எக்ஸாம் சிட்டிஸ் வருகின்ற 3 மே 2026 அன்று தேர்வு நடைபெற உள்ள நகரம் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களிலும் துபாய், அபுதாபி, தோஹா, மஸ்கட், ரியாத், சிங்கப்பூர் உள்ளிட்ட 16 அப்ராடு சென்டர்லேயும் தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கான விண்ணப்பம் நடைமுறைகள் பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு நேற்று இரவு தேதி நீட்டிக்கப்பட்டு மார்ச் 11ஆம் தேதி இரவு 9 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் மாணவிகள் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். தேர்வு மையம் நுழைவுச்சீட்டு, அதாவது ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டு வந்து அதனுடைய விவரம் பின்னர் அறிவிக்கப்படும். அந்த அப்டேட் வந்ததுன்னா நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக நம்ம தெரியப்படுத்திடுவோம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் சிட்டி இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அது வந்தது அப்படின்னால உங்களுக்கு எந்த சிட்டி அலாட் ஆக போகுது, உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு கிடச்சிரும். அதை பற்றின தகவல் கிடைச்ச உடனே நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் உடனுக்குடனாக நம்ம அப்டேட் கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு 2026க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. அதாவது அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுடைய விருப்ப கல்லூரியில் ஜாயின் பண்ணி உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் 1-to-1 உங்களுக்கான கைடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த டவுட் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக எங்கிட்டேயே காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த பெய்டு சர்வீஸை கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து பயன்பெற்று கொண்டு வருகின்றனர். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னமும் முடியல, கடைசியாக ஒரு கிளிப்பிங் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார்.
எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.